ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 2 ஏப்ரல் 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ் டிஎஸ்விங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். ஒரு நாள் வந்து அதாவது ஏப்ரல் 1 வந்து பயங்கரமான டிப்பை சந்தித்த இந்தியன் மார்க்கெட் வந்து 2 ஏப்ரலில் வந்து ஒரு 126 பாயிண்ட் வந்து ரேலியை கொடுத்தது. ஸோ இது வந்து அந்த முந்தின நாள் ஃபால் நடந்ததுனால ஒரு சின்ன பை வந்துச்சு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் சைடில், அதாவது வாங்குகிற மாதிரி ஒரு நல்ல ப்ரைஸிங்கில் இருந்ததுனால இந்த ரேலியை பார்க்க முடிஞ்சிச்சு. அந்த ஃபாலுமே பார்த்திங்கன்னா பெருசாக நிஃப்டி ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இருந்துச்சே தவிர ப்ராடர் மார்க்கெட்டில் அந்த ஃபால் பெருசாக இல்லை. மிட் கேப், ஸ்மால் கேப்லலாம் பெரிய இம்பேக்ட் எதுவுமே இல்லை. ஸோ இந்த இந்த பையுமே பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஃபுல்லாக நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ யூஎஸில் வந்து அவங்க வந்து டேரிஃப்ஸை புதுசாக விதிக்க இருந்த இந்த டைமில் வந்து இந்த ஒரு ரேலி வந்து கொஞ்சமாக ஆச்சரியத்தை தான் கொடுத்துச்சு. ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. பட் வந்து கொஞ்சம் ரேலி கொடுத்து, அதுக்கு காரணம் வந்து டிஎஸ் வந்து எஃப்ஐஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு டபுள் மடங்காக வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து இந்த ரேலிக்கு ஒரு முக்கியமான ரீசனாக அமைஞ்சுது. அப்புறம் யூஎஸோட டேரிஃபை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, யூஎஸ் வந்து இனிமேல் வந்து இம்போர்ட் டியூட்டி இந்தியாவுக்கு 26% வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்ததை விட ரொம்பவே அதிகமான பர்சன்டேஜாக இருக்குது. இந்த அளவுக்கு இம்போர்ட் டியூட்டி வந்து அவங்க 26% வந்து விதிப்பாங்க அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல இந்தியா மேலே. ஏன்னா இந்தியா வந்து நிறையா இதுக்கு வந்து இப்போது அதாவது யூஎஸோட ப்ராடக்டை வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறதுக்கான டியூட்டிஸை வந்து குறைச்சிருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்து 26% வந்து இந்தியா மேலே இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உலகத்தில் இருக்கிற நிறைய நாடுகள் மேலே இந்த இம்போர்ட் டியூட்டி வந்து விதிச்சிருக்கிறாங்க. சைனா மேலாம் பார்த்திங்கன்னா ஒரு 34% வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் உள்ள பிஸ்னஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு பாதகமான விஷயமாக பார்க்கப்படுது. இது வந்து கண்டிப்பாக லாங் ரனில் வந்து ரொம்பவே பாதிப்புகளை உருவாக்கும். அதாவது இங்கேருந்து இந்தியாவில் வந்து யூஎஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸை வந்து கணிசமான அளவில் பாதிக்கும். இதில் ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபார்மா செக்டாருக்கு வந்து எல்லோரும் பயந்த மாதிரி அவங்க இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து போடலை. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவான நியூஸாக பார்க்கப்படுது. அதனால தான் ஃபார்மா ஸ்டாக் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து கொடுத்துட்ருக்குது. நல்லா வரக்கூடிய காலங்களில் நல்லா ரேலி ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. அப்புறம் டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஒரு 70 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து இதை அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட இம்பேக்டில் இது ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட் இருக்குது. செகண்ட் பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ இருக்குது, ஒரு 10 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து ஜொமேட்டோட ஷேர்ஸை அக்வயர் பண்ணியிருக்கிறதா ஒரு நியூஸஸ் வந்துருக்குது. ஸோ அதனால் இது ரேலியை கொடுத்துருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து பாரதி எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, ஒரு 9 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. கம்பெனி வந்து ஃபினான்ஷியல் இயர் 2025க்கான ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட லோவாக ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025க்கான ஆர்டர் இன்ஃப்ளோ வந்து மக்கள் எதிர்பார்த்ததை விட கம்மியான அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரிப்போர்ட் பண்ணது வந்து கொஞ்சம் நெகட்டிவிட்டி அந்த ஸ்டாக்கு கொடுத்துருக்குது. அப்புறம் அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 127 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. டாப் லூஸில் செகண்ட் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. ரீசெண்டாக ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு, அதில் ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டுருக்குது. எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3வது கண்டினியூஸ் டேவை செல் பண்ணுறாங்க. ஒரு ஃபியூ டேஸாக வந்து நல்லா பை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்க செல்லர்ஸ் எடுக்க போயிட்டாங்க. 1538 crore வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸை பார்த்திங்கன்னா 2808 crore வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. எஃப்ஐ செல் பண்ணதை விட டபுள் மடங்கு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. 4வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஓரளவு மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவிட்டியை 2 ஏப்ரலில் கொடுத்தது. ஆனால் இனிமேல் வரக்கூடிய செஷன்ஸில் வந்து கண்டிப்பாக நெகட்டிவிட்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா
23,500 தாண்டின அப்புறம் ஓரளவு பாசிட்டிவாக மூவ் ஆகும் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. டெக்னிக்கலாகவுமே அது வந்து ஒரு நல்ல லெவலில் ரீச் பண்ணியிருந்துச்சு. பட் ட்ரம்ப் வந்து இந்த அளவுக்கு ஷாக் கொடுத்தது வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்பவே பாதகமான விஷயமா ஆயிடுச்சு. ஸோ இது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்ததுனால இனி வரக்கூடிய காலங்களில் ஸ்டாக் மார்க்கெட் இது ரொம்பவே பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டவுன் சைடு மூவ்மெண்ட் வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ மறுபடியும் அது 21,800 டவுன் சைடில் பிரேக் பண்ணுவாங்கிறது இன்னொரு 1 or 2 வீக்கில் தெரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி வீடியோஸ் தரோம் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.